ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சபரி. வெல்கம் பேக் டு சபரி விளாக். இன்றைக்கான வீடியோ என்ன வீடியோனா, நம்ம கிரானிக் 3 கேமில் கிரானியும் கிராண்ட்பாயும் போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த வீடை நம்மளுக்கான வீடாக நம்ம மாற்ற போகிறோம். மேலும் என்னென்ன வீடியோலாம் போடலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரோவை பாருங்கள். யாருக்கெல்லாம் இன்ட்ரோ பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்னென்ன வீடியோலாம் போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த கிரானிக்கு வீட்டுக்குள்ளே நான் நுழையும் போது இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி இருந்துச்சு. சரி திறந்துட்டு உள்ளே போகலாம் அப்படி பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேட் மறுபடியும் பூட்டிடுச்சு. சரி இந்த பாலத்து மேலே தான் நிற்கும். நான் யாருக்குமே இந்த மாதிரி இந்த கேம் விளாண்டுருக்கேன்னு நினைக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, லைட்டாக ஞாபகம் இருக்குது. மறுபடியும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த கேம் விளாடுறேன் நான். இந்த சேலஞ்சோடைய பேர் என்னதுன்னா, யாருமில்லா காட்டுக்குள்ளே நானே ராஜா அப்படிங்கிற சேலஞ்சு தான். சொல்லிட்டு திரும்பக்குள்ளேயும் அந்த பாலம் மேலே தூக்கிடுச்சு. இது அவர் யாரோட வேலை அப்படின்னா கிராண்ட்பாவோடைய வேலை தான். அவர் தான் கண்ட்ரோல் ரூமில் கிரானிட்டு இருக்கிற கட்டையை பிடிங்க அடிக்க போகிறோமா, இல்லை கிராண்ட்பாட்ட இருக்கிற அந்த ஷார்ட் கன்னை கொண்டு அடிக்க போகிறோமா அப்படின்னு பார்த்தா ரெண்டு கொண்டும் நம்ம வந்து ரெண்டு வாரத்தையும் கொல்ல போகிறது கிடையாது. நம்ம உண்டிகோலை வச்சு தான் நம்ம வந்து கொண்டுட்டு அந்த துப்பாக்கி வச்சு கிரானியை கொள்றோம். அது பார்க்கலையோ நம்ம கிராண்ட்பா வந்து நம்மளை கொண்டுட்டாரு. நெக்ஸ்ட் சாப்டர் டே 1க்குள்ளே நம்ம போகலாம். சுட்டு கொண்டோடனே அவன் பெரிய ஆள் கிடையாது, நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு காமிப்பேன். டே 1ல் நம்ம நுழைய போகிறோம். டே 1ல் பார்த்து என்ன இருக்கும் அப்படின்னா, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன அடுத்து என்ன மாதிரி கேம்லாம் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட்னாலும் சரி, ஃப்ரீ ஃபயர்னாலும் சரி, என்ன கேம்னாலும் நம்ம போடலாம். நீங்கள் பண்ணுறது ஒன்று தான். நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுனால எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதே உங்களால் பெரிய உதவி தான், உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற அந்த திருவுகோலை வச்சு நம்ம அந்த கதவை திறக்கிறோம். ஹோல்டு பண்ணி திறந்தாலே அந்த கதவு திறக்க ஆரம்பிச்சிடும். மேலே எவ்வளோ செக்யூரிட்டி போட்டிருக்காரு பார்த்தீங்களா நம்ம கிராண்ட்பா. சுட்டு கொண்டோடனே கிரானிகிட்ட இருக்கிற கட்டையை கொண்டிலாம் அடிக்க முடியாது கிராண்ட்பாவை. கிராணி போகிறாங்க. உண்மையிலே நான் நினச்சது என்னதுன்னா, வாய்ஸ் கொடுக்காம விளாண்டா அந்த கேமு சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே கிராணி பாட்டியும் எங்கிட்ட போயிட்டாங்க, கிராண்ட்பாவும் பின்னாடி வந்துட்டுருக்காரு. இந்த சமயத்தில் நான் என்ன செய்வேன் நீங்கள் நினைக்கிங்கன்னா, இங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை திறந்து ஏதாச்சும் கிடைக்குமா, அந்த வெப்பன் இந்த உண்டிகோலை கிடைக்கிறதுக்கான சாவி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, வணக்கம்ல மாப்பிள்ள தேனியிலேருந்து அப்படின்னு நான் நினச்சது என்னதுன்னா, அந்த கட்டையை கொண்டு என்னை எரிஞ்சு சாகடிச்சிருப்பா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்ல பாட்டியாக தான் இருக்காங்க, ஆனால் கட்டையை கொண்டு அடிக்க தான் செய்வாங்க. நானும் உட்காந்து நினச்சி பார்த்தேன், ஃப்ரெண்டாகவும் பார்த்தேன். ஆனால் பாட்டி அதுக்கு ஒன்றுமே மதிக்கலை. இங்கே பார்த்தா சிங்கம் களை இறங்கிருச்சு. வேறு நம்மளால் என்ன செய்ய முடியும், கிராண்ட்பாவும் வேட்டைக்கு விட்டார், கிராணி நம்மளை துரத்தின்னு வருது. இந்த சமயத்தில் நான் என்ன செஞ்சேன்னா, அந்த வெப்பன் ரூமை திறக்கிறதுக்கு வெப்பன் கீயை தான் தேடிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருந்தேன். எங்கேயுமே அந்த வெப்பன் கீயை காணவே காணுங்க. நானும் இந்த பியானோவும் அடித்து பார்த்துட்டேன். அப்படியே ரூஃப் டாப்புக்கு வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா, நம்மளுடைய கிராணியோடைய காக்கா இருந்திருக்கு. கிராண்ட்பா போகிறாங்க. கிராணியோட வளர்ப்பு பிராணியான காக்கா இருந்துச்சு. அந்த காக்காட்ட இருக்கிற ஏதோ ஒரு கீமாக இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து வெப்பன் கீ கிடையாது. இருந்தாலும் அந்த காக்கா இருக்கிற தைரியம் பார்த்தீங்கன்னா நம்மளை கொத்திடுச்சுங்க. எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளா என்று சொல்லிட்டு அந்த வெப்பனை நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். கிராணி வந்து ஏதோ சைரன் மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருப்பா அவளுக்கும். அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ட்டு நானும் என்ன செய்ய, பக்கத்தில் இருக்கிற கட்டையை தூக்கி அது மேலே எரியலாம் பார்த்தோம்னா மேலே எரிஞ்சிட்டேன். ஆனால் மேலே படலை, அடப்பு மாதிரி போட்டு அந்த அடப்புலையும் தாண்டி வருவா பார்த்தீங்களா. அதாங்க ட்ரெண்ட் கிராணி. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நானும் அந்த வெப்பன் கீயை தேடாத இடம் இல்லை, தேடாத ரூம் இல்லைங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அந்த வெப்பன் கீயை காணவே காணும். இடையில அந்த கிராண்ட்பா வேறு ஊழையிட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு பயம் தாங்க முடியல. தனியாக வேறு அந்த கேம் விளாண்டுட்டு. நம்மளுக்கு முக்கிய பயம் கிடையாது, சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேமை பயமே இல்லாமல் விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்காண்டி நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தட்டிக்கோங்க. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். எத்தனை விதமாக நம்மளை டிமோட்டிவேட் பண்ணாலும் நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய குறிக்கோள் எல்லாம் ஒரே இதாக மட்டும்தாங்க இருக்கணும். அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இந்த யூடியூப் சேனலை உருவாக்கியிருக்க காரணமே அதான். இந்த கிராண்டியும் கிராண்ட் பாட்டையும் அடி வாங்கி சாகிறது இல்லை, நான் இந்த கிராணியும் கிராண்ட் பாவையும் அட்டி துவைச்சிட்டு நான் இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணும் மட்டும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானும் 1.5 மணி நேரமாக தேடி எங்கேயோ வச்சுருக்காங்க வெப்பன் கீயை. அந்த வெப்பன் கீயை எடுத்துகிட்டு நான் ஓடி போனேன். எங்கள் யார் ரூமுக்கு, நம்மளுடைய தலைவன் கிராண்ட்பா ரூமுக்கு தான் ஓடி போனேன். அங்கே தான் வந்து பார்த்தோன்னா அந்த வெப்பன் ரூமே இருக்குது. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளாடுங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது கைஸ். நானும் லிஃப்ட்டுக்காண்டி ஒரு 5 நிமிஷமாக நின்றுட்டு இருந்தேன். லிஃப்ட் வர மாதிரியே தெரில. திடீர்னு கிராண்ட்பா கிராணி யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நான் மண்டையை போட்டுருவேன். அது வேறு நம்மளுடைய சேலஞ்ச் ஃபெயிலியர் சேலஞ்சாக மாறிடும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணாலும் எனக்கு ஒரு நல்லது தாங்க. அது மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து எந்த மாதிரி கேம் போகலாம், அந்த கேமில் ஏதாச்சும் சேலஞ்ச் இருக்கும் அதையும் நம்ம சொல்லுங்கள். அந்த சேலஞ்சை நம்ம பண்ணுவோம். எதுக்குனாலும் தயாராக இருப்போம். ஸ்லிங் ஷாட் இதுக்கு பேர் இங்கிலீஷில் ஸ்லிங் ஷாட் தான். அந்த தமிழாக்கம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டு.
முண்டிகோல் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம், ஸ்டோன் எடுக்க போகிறோம். ஸ்டோன் எடுத்துகிட்டு கிராணி மண்டையிலையும் கிராண்ட்பா மண்டையிலையும் ஒரே போடு. ஆனால் பட் நம்ம கிராணியை வந்து ஷார்ட் கன்னில் தான் சுட போகிறோம். ஏன்னா கிராண்ட் பாட்ட இருக்கிற ஷார்ட் கன்னை பிடுங்கி கிராணியை சுட போகிறோம். ஸ்டோன் எங்கடா இருக்கும் அப்படிங்கிறது கீழே ஒரு ஸ்டோன் இருந்துச்சு, அந்த ஸ்டோனை வந்து எடுத்தாச்சு. கிராணியை தேடணும்ல, இப்போ கிராணி எங்கடா போணுச்சா பார்த்தா அதுவே தண்டவாளத்தில் தலையை கொடுக்குற மாதிரி நம்மக்கிட்ட வந்து மாட்டிடுச்சு. அது வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒரு கல்லை வந்து இடுப்பில் சுட்டதுனால அது கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்குது. டக்குன்னு நம்ம கிராண்ட் பா தொடணும். கிராண்ட் பா பார்த்தாங்க நம்மளை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்டோன் இல்லை, அதனால் ஒரு ஸ்டோன் வேணும் கட்டாயம். நம்ம கிராண்ட் பாவை கொள்றதுக்கு ஒரு ஸ்டோன் வேணும். அந்த ஸ்டோனை எடுத்தாச்சு. ஸ்டோனை எடுத்த உடனே கையில் வர பிக்காக மாட்டேங்கி. சரி, நம்ம ஸ்டோனை எடுத்துகிட்டு கிராண்ட் பா மண்டையிலே வச்சு போட போகிறோம். அப்போ தான் கிராண்ட் பாஸாகவும் அந்த ஷார்ட் கன் கிடைக்கும், கிராணியும் கொள்ள முடியும், இந்த கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கவும் முடியும் கைஸ். பயந்து தான் போக வேண்டியது இருக்குது. பக்கத்தில் 2 மீட்டர் தொலைவு இருந்தாலும் அந்த கிராணி கட்டையை கொண்டு அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஒரு ஸ்டோன் இருக்குது, கிராணியும் மயக்க நிலையில் இருக்கிறா. நம்மளுடைய கிராண்ட்பா எங்கே இருக்காருன்னு நம்ம கிராண்ட்பாவை தான் தேடணும். கிராண்ட்பா அங்கே வாங்க 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 அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது கிராண்ட்பா போயிட்டு இருந்தாப்புல. கிராண்ட்பாவை முன்னாடி கூடி அடிக்க முடியாது, ஏன்னா ஷார்ட் கன்ட்டை சுற்றுவார். பின்னாடி கூடி தான் நம்ம போய் கிராண்ட்பா மண்டையோடு அடித்து அந்த ஷார்ட் கன்னை பிடிங்கி கிராண்டியை கூட போகிறோம். கிராண்ட்பா செத்துட்டாப்புல. மண்டையோட போடலான்னு கிராணியை தேடி பார்க்கும்போது மண்டையோட எய்ம் வச்சோன்னே அந்த கிராணி தப்பிச்சிட்டாங்க. அவங்க புல்லட்ஸ் தெரியுது. அதாவது நம்ம பேசிக்காக கொஞ்சம் ஃப்ரீ ஃபயரில் கற்றுக்கிட்ட அந்த கலைகள் திறனால கிராணியை போடலான்னு பார்த்தேன். பட் கிராணி இப்போ நம்ம குண்டுக்கு வீட்டுக்குள்ளே கட்டாயம் போய் தான் ஆகணும். அந்த 2 குண்டையும் எடுத்து கிராணியோடைய 2 கண்ணுலேயே அடிக்கலான்னு வெளியே போயிட்டேன் கைஸ். அந்த கிராணியை தேடினேன். அந்த கிராணியே பாபா. ஆனால் என்ன தான் நம்ம கிராணி நம்ம மேலே பாசம் காட்டினாலும் நம்ம இந்த சேலஞ்ச் கிராணி போட்டு தான் ஆகணும். அதனால் கிராணியும் கிராண்ட் பாவையும் நம்ம 2 பேர்த்தையும் போட்டு தள்ளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலஞ்சிலையும் நம்ம வின் பண்ணியாச்சு. எப்படியும் இந்த சேலஞ்சில் நம்ம கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயாச்சு. ஆனால் என்ன தான் கிராணியும் கிராண்ட் பாவையும் நம்ம கொஞ்ச நாள் நம்ம ரொம்ப மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் எப்போவுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன். நம்ம சேனல் இன்ட்ரோ பிடிச்ச நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா தீரா